பொக்கிஷங்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிர் நிறைந்த கதை கேட்க தயாரா? இன்று நாம கேட்கப் போகும் கதை விக்ரமாதித்யன் ராஜா மற்றும் வேதாளம் சந்தித்த ஒரு அற்புதமான சம்பவம். இந்த கதை நமக்கு அறிவு, மரபு மற்றும் உண்மையான செல்வத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறது. அப்படியானால் தொடங்கலாம். ஒரு இருள் சூழ்ந்த நிலவொளி இரவில் விக்ரமாதித்ய மன்னன் வேதாளனை தன் தோளில் சுமந்து அமைதியான காட்டின் வழியாக நடந்தான். மரங்கள் காற்றில் சலசலத்து பேசின. தூரத்தில் ஆந்தைகள் கூவின. வேதாளன் வழக்கம் போல் சிரித்துக் கொண்டு சொன்னான், விக்ரமாதித்யா, உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். ஆனால் என் நிபந்தனை நினைவில் வை. நீ பதிலை அறிவது தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலையோ 1000 துண்டுகளாக வெடிக்கும். ஆனால் பேசினால் நான் உடனே பறந்து என் மரத்துக்குச் சென்று விடுவேன். அப்படியானால் கவனமாக கேள். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து பெரும் செல்வந்தராக ஆனார். அவரிடம் தங்கம், நிலம், மேலும் அறிவும் நாணமும் நிறைந்த நூல்கள் இருந்தன. ஒரு நாள் அவர் இறந்தார். அவர் விட்டுச் சென்றது 3 மகன்களையும் 3 பொக்கிஷங்களையும். கிராம மக்கள் அனைவரும் கூடினர். அவர் விட்ட சொத்துக்களை மகன்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஆர்வமாய் பார்த்தனர். மூத்த மகன் ஆவலுடன் சொன்னான், நான் தங்கத்தை எடுக்கிறேன், அதனால் நான் இன்பமாக வாழலாம், என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம். இரண்டாவது மகன் முன்னே வந்து சொன்னான், நான் நிலத்தை எடுக்கிறேன், அது எனக்கு என்றும் செல்வமும் சக்தியையும் தரும், மக்கள் என்னை மதிப்பார்கள். மூன்றாவது மகன் மட்டும் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக பேசினான், எனக்கு தங்கம் வேண்டாம், நிலம் வேண்டாம், எனக்கு வேண்டியது அப்பா விட்டு போன நூல்கள். அவற்றில்தான் அறிவு இருக்கிறது, அறிவுதான் உண்மையான செல்வம். மக்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். சிலர் தங்கமே சிறந்தது என்றனர், சிலர் நிலமே நித்தியமானது என்றனர். ஆனால் சிலர் மூன்றாவது மகனின் ஞானத்தை பாராட்டினர். அப்போது வேதாளனின் சத்தம் காட்டில் எதிரொலித்தது. சொல் விக்ரமாதித்யா, மூவரில் யார் புத்திசாலி? தங்கமெடுத்தவன், நிலமெடுத்தவன் அல்லது நூல்களை எடுத்தவன்? நீ பதிலை அறிவாயா? விக்ரமாதித்யன் சிரித்துக் கொண்டு சொன்னான், தங்கம் வெள்ளியெல்லாம் ஒளிரலாம், ஆனால் அவற்றின் மதிப்பு காலத்துடன் குறைந்துவிடும். நிலம் சக்தியை கொடுக்கலாம், ஆனால் அது கூட போர்களால், வறட்சியால் அல்லது பேராசையால் இழக்கப்படும். ஆனால் நூல்கள், அவை அறிவை தரும். அறிவு எப்போதும் குறையாது, அது வளர்க்கும், வழிகாட்டும், வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்யும். எனவே மூன்றாவது மகனே அறிவாளி, அவனே உண்மையான வாரிசு. வேதாளன் சிரித்துக் கொண்டு சொன்னான், ஹஹஹா விக்ரமாதித்யா, உன் ஞானம் தங்கத்தை விட பிரகாசமாக ஒளிர்கிறது. மீண்டும் ஒருமுறை என் புதிரை நீ தீர்த்துவிட்டாய். ஆனால் நீ பேசியதால் நான் என் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், நான் பறந்து போவேன். அவ்வாறு கூறி வேதாளன் கீச்சென சிரித்துக்கொண்டு விக்ரமாதித்யனின் தோளிலிருந்து பறந்து இருளில் மறைந்தான். இவ்வாறு புத்திசாலி மன்னன் விக்ரமாதித்யா மீண்டும் ஒருமுறை வேதாளனின் புதிரை தீர்த்தான். இந்த கதையிலிருந்து நாம் அறிகிறோம், உண்மையான செல்வம் தங்கத்திலும் நிலத்திலும் இல்லை, அறிவில்தான் உள்ளது. அறிவை யாரும் திருட முடியாது, மேலும் அதை பகிர்ந்தால் அது மேலும் வளரும். இதோ இன்று கதை முடிந்தது. அடுத்த விக்ரமாதித்யா வேதாளன் புதிரில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.